ரைட்டர்ஸ்னு தங்களை கிளைம் பண்ணிக்கிறவங்க முழுக்க சினிமா மீடியமும் ரைட்டிங் மீடியமும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே வரணும்ல. அங்கே டைரக்டர்ஸ் கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு சினிமா பற்றி தெரியல, அவங்க வந்து வேறு ரைட்டிங் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியலன்னு சில டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதில் ரெண்டுலேயுமே ஓரளவு உண்மை இருக்குது. அது ஒரு இது ரெண்டு மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து எங்கே வந்து ரைட்டர் வந்து சினிமாவுக்கு தன்னை சரியாக அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறதையும், ஒரு டைரக்டருக்கு ஒரு ரைட்டரை என்ன மாதிரி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுங்கிறத பற்றியும் ஒரு கிளாரிட்டி வேணும். அது அவங்க மெல்ல மெல்ல அதை புரிஞ்சுக்கணும். பட் என்னென்னா, ஒரு படம் ஓடிடுச்சுன்னா எதையுமே மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அடுத்த படத்துக்கு யாரை எங்கெங்கே பொசிஷன் பண்ணணும், இந்த ஹீரோ இருக்கார், யோகி பாபு இருக்கார், அவர் இருக்கார், இவருக்கு மியூசிக்கு, இது பட்ஜெட்டு, இதை வந்து இந்த மாதிரி நம்ம செட்ரேட் பண்ணியாச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் ஆகிடும். சேட்டலைட் இவ்வளோ வரும், எஃப்எம்எஸ் இவ்வளோ, அப்படிலாம் ஒரு கணக்கு போட்டு கதையை பற்றி விட்டுறாங்க. இந்த இவ்வளோ பேச்சுவார்த்தைகளில் கதை என்ன ஒன்று வேணும் இல்லையா, அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிருது.